தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் போத்தனூர் ரயில் நிலையத்தில் பல டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தற்போது அமிர்த் பாரத் திட்டத்தில் செஞ்சுருக்காங்க. தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக தற்போது நம்ம ஆஃபீஸுக்கு உதவித் தலைவர் லக்ஷ்மி நாராயணன், உதவித் தலைவர் காந்தி, செயற்குழு உறுப்பினர் ரங்கசாமி என்ன எல்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் ஒவ்வொன்றும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பேசி ஒவ்வொரு செயலாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆரம்பத்திலிருந்து. தற்போது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, 41 கோடி ரூபாய் போத்தனூருக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன திட்டங்களை அவங்க செய்ய போகிறாங்கங்கிறத நம்ம இப்போ கேட்க போகிறோம் அவங்கக்கிட்ட. திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் அங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரயில் நிலையத்தோட தொடர்பு கொண்டு, ஆஃபீஸ் கூட தொடர்பு கொண்டு அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். 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 41 கோடி ரூபா சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நம்ம உறுதியாக நம்புறது? அது எங்கேருந்து எடுத்தீங்க? அதை என்னென்ன பண்ண போகிறாங்க? கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நமது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நமது பாராளுமன்றத்தில் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்தார். அதில் ரயில்வே துறைக்காக சிறப்பு ஒதுக்கீடுகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அது எப்பொழுதும் பிங்க் புக் என்று சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டாக எல்லோருக்கும் வரும். இப்பொழுது அதை மாற்றி கன்சாலிடேட்டட் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ற முறையில் இப்பொழுது வழங்கியுள்ளார்கள். அதை நம் பார்க்கும் பொழுது அதில் போத்தனூர் ரயில் நிலையத்தில் பிட் லைன், ஸ்டேபிள் லைன் மற்றும் சிக் லைன் வசதிகள் உருவாக்குவதற்காக 41.2 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளார்கள். மேலும் இருகூர் போத்தனூர் இரட்டை ரயில் பாதை அதை சர்வே செய்வதற்காக 22 லட்சம் ஒதுக்கியிருக்கிறார்கள். ஆனால் கன்சால்டேட்டட் ஸ்டேட்மெண்ட்னா எதில் போய் நம்ம பார்க்கணும்? ஏன்னா நேரடியாக பார்த்தா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குமில்ல, அதை சொல்லுங்கள். பிட்லைன்னா என்னங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்டு இந்தியன் ரயில்வே வெப்சைட்லேயே இப்போ இருக்குது. ஒவ்வொரு மண்டல ரயில்வே வாரியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதை தவிர பனாரஸ் லோக்கோமோட்டிவ் ஒர்க்ஸ், சித்தரஞ்சன் லோக்கோமோட்டிவ் ஒர்க்ஸ், ஐசிஎஃப், அந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய நிறுவனங்களுக்கும் தனித்தனியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் பிட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு வண்டி ஒரு இடத்துலேருந்து கிளம்பி ஒரு இடத்துல நிற்கிது. மீண்டும் கிளம்புறதுக்கு முன்னால் அதை முழுவதுமாக சுத்தம் செய்து அதை மெயின்டைன் பண்ணுறது. அது கீழே ஒரு குழி மாதிரி எடுத்து அது கீழே இருந்தும் அது எல்லா ஐட்டங்களும் சரியாக இருக்கா, பிரேக்கு மற்றபடி இது எல்லாமே இருக்காங்கிறத செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்டேபிள் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய வண்டிகள் மெயின்டைன் பண்ணுறப்போ பிட் லைனு 1-2 தான் இருக்கும். அதில் ஒரு வண்டியை முதல்ல நிறுத்திட்டாங்க, அதை முழுசாக சரி பண்ணிட்டாங்கன்னா அதை ஸ்டேபிள் லைனில் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அப்படி ஸ்டேபிள் லைனு நிறுத்தினதுக்கு உள்ள வரும், அதையும் பிட் லைனில் மெயின்டைன் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டேபிள் லைனில் நிறுத்துவாங்க. அது மீண்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிக் லைன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது சிக் லைன்ங்கிறது இப்போ ஒரு கோச் இருக்குது, இந்த பிட் லைனில் அவங்க சரி பார்க்குறப்போ ஏதோ பழுது நீக்க முடியல, அந்த வண்டி அடுத்த ட்ரிப்புக்கு நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னா அதை சிக் லைனில் கொண்டு போய் நிறுத்தி அதை ஒரு 2 நாள் 3 நாள் அது எவ்வளோ நாள் ஆகுமோ அதை மெயின்டைன் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. அதுக்காக அது சிக் லைன் நாட் இன் ரன்னிங் கண்டிஷன் அந்த மாதிரி நினச்சாங்கன்னா இன்றைக்கி இது ரன்னிங், இன்றைக்கி நைட்டு இப்போ நம்ம ஒரு ட்ரெயின் கிளம்பணும்னு நினைக்கிறோன்னா அதில் போனால் அதுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா அதை ஒரு நாள் நல்லா பார்த்து அதை பழு டைம் அதை சேர்த்துருவாங்க அந்த வண்டியில். ஓகே, சரிங்கண்ணா. இப்போது 1 கோடி ரூபா சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக என்ன முயற்சி செஞ்சீங்க? எம் மணிலால் காந்தி, தெற்கு வளர்ச்சியாக இருக்கிறேன். இந்த போத்தனூர் ரயில் முன்னேற்றத்துக்காக நாங்கள் பல அதிகாரிகளை சந்தித்தோம். முதலில் எல் முருகன் அவர்களை மேட்டுப்பாளையத்தில் சந்தித்தோம். தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக அண்ணாமலை அவர்களுடன் மத்திய அமைச்சரை போய் சந்தித்து வந்தோம்.
கோவைக்கு வரக்கூடிய 6 ரயில்களை வந்து கோவை ரயில் நிலையத்துக்கு வராம போத்தனூர் வழியா மீண்டும் வைக்கிறதுக்காக திட்டம் ரயில்வே நிர்வாகம் பண்ணதா இருக்காங்க. நாளைய தினம் வந்து அனைத்து கட்சி கூட்டம் வேற கேட்கறாங்க. ஆனா போத்தனூரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அமிர்த் பாரத் ப்ராஜெக்ட்ல போத்தனூருக்கு வந்து சகோதரர் வசந்தராஜன் அவர்கள் முருகனனோட போய் நம்ம ரயில்வே அமைச்சரை சந்திச்ச பொழுது எவ்வளவு பட்ஜெட் கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்காங்களோ அதை டபுள் பண்ணி கொடுத்திருக்காரு எக்ஸ்பான்ஷனுக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஒரு பக்கம் கன்ஜெஷன்ல இருக்கு, ஃபுல்லா ஆல்மோஸ்ட் ஸ்டேஷன் ஃபுல்லா இருக்கு. அது ரயில்வே துறை ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூருடைய வளர்ச்சிங்கிறது போத்தனூர் ரயில்வே நிலையத்தை நாம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணாதான் வளர்ச்சி. வந்தே பாரத் ட்ரெயின் ஒரு ட்ரெயின் கோயம்புத்தூர் வர்றக்கே எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும். சிக்னல் பிரச்சனை, டிராபிக் இஷ்யூ. இன்னைக்கு கோயம்புத்தூர் ரயில்வே நிலையத்தை பொறுத்தவரை சதர்ன் ரயில்வே அதிகாரிகள் சொல்றாங்க, ட்ரெயின் உள்ளே வருவதற்கு எங்ககிட்ட டிராபிக் கன்ஜெஷன் இருக்கு, சிக்னல் ஜாமிங் இருக்கு, அவ்வளவு பிஸியா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அதனால் நம்முடைய ரயில்வே துறை அதிகாரிகள் இது சம்பந்தமா நிறைய இடத்துல உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. எந்த ட்ரெயினையும் நிறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் கிடையாது. இன்னைக்கு போத்தனூரும் வளரணும், கோயம்புத்தூர் ரயில்வே நிலையமும் வளரணும். 2 பக்கமும் கன்ஜெஷன் இல்லாம அடுத்து வந்தே பாரத் வரும், அமிர்த் ரயில் வரும், புல்லட் ட்ரெயின் கூட வரலானா. அதற்கு இப்பவே மோடி அவர்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படித்தான் அதை பார்க்கணும். நான் அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம், அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள், தெருவிளக்குகள், சாக்கடை வசதி, ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம். பிறகு வந்து நம்மளுடைய தென்னக ரயில்வே மேனேஜர் அவர்கள் போத்தனூர் வருகை தந்திருந்தார்கள். அப்பொழுது வந்து நம்மளுடைய அசோசியேஷன் சார்பில் அனைவரும் போய் அவரை சந்தித்து மெமோரண்டம் கொடுத்தோம். போத்தனூர் ரயில்வே முன்னேற்றத்துக்காக என்னென்ன வேண்டுமோ அந்த கோரிக்கை மனுவை நம்ம அவரிடம் கொடுத்தோம். இதை வலியுறுத்தி நம்மளுடைய பகுதியில் இருக்கும் வசந்தராஜ் அவரை அழைத்து சென்று ரயில்வே மினிஸ்டர் பிஏவிடம் மற்றும் எல் முருகன் அவர்களிடம் பல தடவை நாங்கள் சென்று கோரிக்கையை வலியுறுத்தினோம். அதனுடைய எதிரொலியில் தான் இப்பொழுது பணம் சாங்ஷன் ஆகியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இப்போ போத்தனூர் ரயில் நிலையத்தில் அமிர்த் பாரத் திட்டத்துக்கு ஏற்கனவே ஒரு 25 கோடியே நம்ம சாங்ஷன் பண்ணி 24 கோடி சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்ன செயல்பாடுகள் அங்கே நடந்துட்டுருக்குது? போத்தனூரை பொறுத்தளவு வந்து 2ஆம் தளமாக கொண்டு வர வேண்டும் என்று நம்மளுடைய கோரிக்கை. அதன் அடிப்படையில் வந்து இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து 1, 2, 3, 4 பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு நம்மளுடைய லிஃப்ட்டுகள் நம்ம 3 லிஃப்ட்டு போட்டிருக்காங்க. அப்புறமேலு ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் கூரைகள் போடுறதுக்கு அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறமேலு மக்கள் வந்து போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போவதற்கு வழிகள் இப்போ வந்து ஒரு குறைந்தபட்சம் 4 வழிகளை இப்போ உருவாக்குவதற்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மெயின் வழியானது போத்தனூர் சென்ட்ரல் வழியாக இருக்கிறது. அது இல்லாமல் வந்து இங்கே ராமநாதபுரத்திலிருந்து வரக்கூடிய நாடார்காலியில் ஒரு என்ட்ரன்ஸு வரப்போகிறது. அதுக்கு அடுத்தவுடன் முனியப்பன் கோயில் வழியாக சர்ச்சு அந்த ஹாஸ்பிட்டல் வழியாக ஒரு வழி வருவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக 2 வழிகள் அங்கே இருக்கிறது. அது போதிய வசதிகள் வண்டிகள் போக்குவரத்துக்கு போதிய வசதி இல்லாதனால் இந்த வழியை இவர்கள் உருவாக்க போகிறார்கள். அப்புறம் இன்னும் எதிர்காலத்தில் பார்த்து கொண்டால் 1, 2, 3, 4, 5 பிளாட்ஃபார்ம்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து லிஃப்ட் இருக்குது. அதே போல் அந்த வடபுறத்தில் என்ட்ரன்ஸில் வருவதற்கு வேண்டிய வசதியான மேம்பாலம் ஒன்று உருவாக்க போகிறார்கள். அப்புறம் அதில் வந்து 1வது பிளாட்
காட்டுவதில் எக்ஸலேட்டர் வேற ஒன்று பொருத்த போகிறாரு. இதெல்லாம் வந்து ரயில்வே துறையில் விரைவில் வந்து போத்தனூரில் அமைப்பதற்கான வேலைகள் செய்ய போகிறோம் என்று நம்மளுடைய சேலம் கோட்டத்தினுடைய டிஆர்எம் ஏடிஆர்எம் அவர்களும் ஜிஎம் அவர்களும் தெரிவித்தார்கள். அதை உங்களிடம் நான் இப்பொழுது தெரிவிக்கிறேன். தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் அபரீத முயற்சியால் போத்தனூர் ரயில் நிலையத்தில் கார் பார்க்கிங் வசதி செஞ்சுருக்காங்க, 2 வீலர் பார்க்கிங் வசதி செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே இப்போ புதுசாக புக்கிங் ஆஃபீஸ் வந்து புதுசாக நியமித்து அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே போர்டு வச்சுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பயணிகள் தங்கிறதுக்காக ஒரு ரூமு வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஒரு ஏசி வெயிட்டிங் ஹால் கட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் பயன்பாட்டுக்கு சீக்கிரம் வந்துடும். இந்த வேலையெல்லாம் நடக்கிறதோட பிளாட்ஃபார்மில் தரையில் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக கடப்புக்கல்லுக்கு பதிலாக எடுத்துகிட்டு கிரனைட் கல் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல பளபளன்னு போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் நல்லா அழகாக தெரியுது. உங்கள் முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சது. 2ஆம் முனையமாக சீக்கிரம் அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாமல் போத்தனூரை பொறுத்தளவு கார் பார்க்கிங்கு இதெல்லாம் இடம் ஏகப்பட்ட இடம் இருக்குதுங்க. அதனால் தாராளமாக நிறுத்தலாம், தாராளமாக போகலாம். அந்த அளவுக்கு வந்து போத்தனூர் இடம் பெற்று இருக்குதுங்க. அண்ணா, இப்போ போத்தனூர் ரயில் நிலையத்திலிருந்து என்னென்ன ஸ்பெஷல் ட்ரெயின், புது ட்ரெயின் விட்டுருக்குறாங்க சமீப காலத்தில்? சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து போத்தனூர்லேருந்து சென்னை வரைக்கும் ரம்ஜான் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டாங்க. அது வெள்ளிக்கிழமை சென்னையிலேருந்து கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை போத்தனூர்லேருந்து சென்னை போய் சேர்ந்தது. அதே ட்ரெயின் தமிழ் புத்தாண்டுக்கும் விட்டாங்க. புத்தாண்டப்போ அவங்க வெள்ளிக்கிழமை சென்னையிலேருந்து கிளம்பிச்சு, ஞாயிற்றுக்கிழமை போத்தனூர்லேருந்து சென்னை வரைக்கும் போச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போத்தனூர் டு தாம்பரம் அது கடந்த ஒரு 9 வாரங்களாக ஓடிட்டு இருக்குது. அது வெள்ளிக்கிழமை சென்னை தாம்பரத்துலேருந்து கிளம்பி சனிக்கிழமை காலையில் போத்தனூர் வருது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து நள்ளிரவு கிளம்பி அடுத்த நாள் மதியம் தாம்பரம் போய் சேரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரூனி போத்தனூர் டு பெரூனி ஸ்பெஷல் அது வந்து கோடைக்கால சிறப்பு ரயிலாக விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா போத்தனூரில் சனிக்கிழமை மத்தியானம் கிளம்புது. சனிக்கிழமை மத்தியானம் கிளம்பி திங்கக்கிழமை சாயங்காலம் பெரூனி போய் சேருது. செவ்வாய்க்கிழமை இரவு கிளம்பி வெள்ளிக்கிழமை அதிகாலை போத்தனூர் வந்தடையுது. அதை தவிர பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து பெங்களூர் அந்த ட்ரெயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மார்ச்லேருந்து 3 மாதமே இப்போ செப்டம்பர் வரைக்கும் அதை நீடிச்சிருக்காங்க. அந்த ட்ரெயின் வந்து வெள்ளிக்கிழமை பெங்களூர்லேருந்து கிளம்புது. சனிக்கிழமை காலையில் போத்தனூர் வருது. அப்புறம் மத்தியானம் திருவனந்தபுரம் போய் சேர்ந்துருது. திருவனந்தபுரத்துலேருந்து அடுத்த நாள் இரவு மதியம் கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை இரவு போத்தனூர் வந்து திங்கட்கிழமை காலை பெங்களூர் போய் சேர்கிறது. இந்த ரயில் பார்த்தீங்கன்னா நம்ம போத்தனூரில் இருக்கிறவங்களுக்கு திருவனந்தபுரம் போகிறதுக்கும் நல்ல வண்டி, பெங்களூர் போகிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது. இந்த வண்டியில் நிரந்தரமாக இயக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை கேட்டுட்ருக்குறோம். சரிங்க, இப்போது பயணிகள் இதில் வந்து நிறைய ஏறுறாங்களா, ஃபுல்லாகுதா, இல்லை வராமல் காலியாக போகுதா? பயணிகள் வந்து ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 100 மடங்குக்கு மேலேயே இருக்குது, 100% மேலேயே. எவ்ரி டைம் வந்து எல்லா வண்டியுமே ஃபுல்லாகிடுது. சில வண்டிகள் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கே ஃபுல்லாகிடுது. வீக்லி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் இயங்குது. ஆனால் அடுத்த வாரத்துக்கே முன்னாலேயே ஃபுல்லாகி போயிட்டு இருக்குது. நல்ல மக்கள் வரவேற்பு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் எத்தனையோ நம்ம கேட்டுக்கொண்டதற்குனுங்க செயல்பாடுகள் நடந்துருக்கு. இனி ஃப்யூச்சரில் போத்தனூர் ரயில் நிலையத்திற்கு என்ன தேவை இருக்குதுங்கண்ணா? தேவைன்னு சொன்னால் நிறைய தேவை இருக்குது. இருந்தாலும் மக்கள் வந்து இப்போ எதிர்பார்க்குறது என்ன தெரியுங்களா, அது ஆரம்ப காலத்தில் வந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு ட்ரெயின் இருந்துச்சு, மதுரை போகிறதுக்கு ட்ரெயின் இருந்துச்சு, திண்டுக்கல் போகிற லைனில் போகிறதுக்கு ட்ரெயின்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ வந்து இல்லை. அதெல்லாம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி காலையில் பாலக்காடுக்கு போகிறதுன்னா ட்ரெயின் வசதி இல்லை. அந்த கோயம்புத்தூர் விட்டு பெங்களூரு ட்ரெயின் இருக்குல்ல, இன்டர்சிட்டி, அது ஒரு நிமிஷம் நின்றுட்டு போகலாம். அதே மாதிரி மத்தியானத்தில் எர்ணாகுளம் டு பெங்களூர் வருது, அதுவும் கொஞ்சம் நின்றுட்டு போகலாம். அப்புறம் நைட்டு பார்த்தோமா எர்ணாகுளம் டு காரைக்கால் இருக்குது, அதுவும் நைட்டு வந்து நின்னா இன்னும் மக்களுக்கு சௌகரியமாக இருக்கும். அதே வந்து ராத்திரி அவங்க அந்த பக்கம் போகிறவங்களாம் கோயம்புத்தூர் போய் தான் ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் சௌகரியமாக இருக்கும். அதே போல் ட்ரெயினுங்கள் வந்து போத்தனூர் நிற்கிறதுக்கு எல்லாம் விரும்புகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பஸ் வசதி இல்லை. பஸ் வசதி வந்து நைட்டில் வந்த போது
மக்கள் வந்து டவுனுக்கு போகிறதுக்கோ மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரெயின் வந்து பஸ் வசதி இல்லை. அதனால் இரவில் வந்து பஸ் விட்டால் சௌகரியமாக இருக்கும். அதே போல் காலையிலும் வந்து ட்ரெயின்கள் வரும்போது பஸ் வசதிகள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதை நம்ம எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். இந்த தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக நிறையா செயல்களை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறீங்க. மக்களும் அதனால் பயன்பட போகிறாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் போகிறதுனால முதல்லலாம் சீக்கிரம் போயிட்டு வந்துடுவான். இப்போ அப்படி இல்லை, டிராஃபிக்கு, ஒரே டிராஃபிக்கு. எவ்வளவு மேம்பாலம் கட்டினாலும் சரி, என்ன ரோடு அகலப்படுத்தினாலும் சரி, எத்தனை ரோடு போட்டாலுமே பத்துறதில்லை. அதனால் இது இரண்டாவது முனையமாக அலௌன்ஸ் பண்ணி இந்த வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தா, இங்கெல்லாம் சிட்கோ பகுதியில் நல்ல தொழிற்சாலை இருக்குது. அப் டு பொள்ளாச்சியிலேருந்து வர்றவங்களாம் இது பயன்படுவாங்க. உங்கள் அமைப்பு சார்பாக வெற்றி அடையணும். அதே சமயத்தில் மத்திய அரசும் அதில் இங்கே இருக்கிற எம்பி, இதுக்கு முன்னாடி இருந்த எம்பி, அவங்கெல்லாம் கூட குரல் கொடுத்துருக்குறாங்க. மகேந்திரன் எக்ஸ் பொள்ளாச்சி எம்பி ஏஐஏடிஎம்கே, சண்முகசுந்தரம் எக்ஸ் எம்பி டிஎம்கே, கரண்ட் எம்பி ஈஸ்வரசுவாமி டிஎம்கே. இப்போ இருக்கிற எம்பியும் அது மாதிரி குரல் கொடுத்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை போத்தனூர் ரயில் நிலையத்திற்கு வரணும்னு தீபம் இயற்கை டிவி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.